அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். டிஎன்பிசி குரூப் 1 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரிஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 2019 பேப்பர் 2ல கேட்கப்பட்ட கேள்வி. டிஸ்கிரைப் தி தார் கமிஷன் ரிப்போர்ட் ரிகார்டிங் லிங்குவிஸ்டிக் ப்ரொவின்ஸ் ஃபார்மேஷன். லிங்குவிஸ்டிக் ப்ராவின்ஸ் அப்படிங்கும்போது மொழிவாரி மாகாணங்கள் உருவாக்குறதுல அட் த டைம் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். டிஸ்கிரைப் த தார் கமிஷன் ரிப்போர்ட்ஸ், அவ்வளவுதான். அதாவது மாநிலங்கள் உருவாக்குவதற்கு, மொழிவாரியாக உருவாக்குவதற்கு என்று ஒரு கோரிக்கை நீண்ட காலமாக சுதந்திரம் பெறுவதற்கு முன்பிருந்தே இருந்து கொண்டு வந்தது. 1947 சுதந்திரம் கிடைத்த பிறகு இந்திய அரசியலமைப்பு எழுத தொடங்குவதற்கான பணிகள் தொடங்கி நடந்துகிட்டு இருக்கிற அந்த டைம்ல தார் கமிஷன் அப்படிங்கிற ஒரு கமிஷன் மொழிவாரி மாநிலங்கள் அமைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குதா அப்படிங்கறத ஆய்வு செய்வதற்காக ஒரு குழுவாக உருவாக்கப்பட்டது. இந்த குழு டிசம்பர் 1948ல மொழிவாரி மாநிலங்கள் உருவாக்குவதற்கு வாய்ப்பில்லை என்று அறிக்கை கொடுத்துட்டு போயிட்டாங்க. பட் அந்த அறிக்கைய இவங்க என்ன சொல்றாங்கன்னா விவரித்து எழுத சொல்றாங்க. இதை நம்ம பார்க்கலாம். டிஸ்கிரைப் பண்ண சொல்லியிருக்காங்க. சிம்பிள் கொஸ்டின் தான், 10 மார்க் கொஸ்டின். எப்படி எழுதலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் எழுதியிருக்கேன். டிஸ்கிரைப் தி தார் கமிஷன் ரிப்போர்ட் ரிகார்டிங் லிங்குவிஸ்டிக் ப்ராவின்ஸ் ஃபார்மேஷன் அட் த டைம் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். ஃபர்ஸ்ட் தார் கமிஷன் ரிப்போர்ட் தான், கமிஷன்ஸ் ரிப்போர்ட்னு போடலாம், ரிப்போர்ட் ஆஃப் தார் கமிஷன் போடலாம். So after independence, there was growing demand for reorganization of provinces on linguistic lines. To examine these sensitive issues, the Constituent Assembly appointed the Linguistic Province Commission under the chairmanship of Dr. Justice S.K. Dar. ஸோ இவர் ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியின் தலைமையில ஒரு குழு அந்த குழு அரசியலமைப்பு நிர்ணய சபை அமைத்து கொடுத்தது. ஸோ இண்டிபெண்டன்ஸ் வந்ததுக்கு பிறகு பெரிய டிமாண்ட் வந்துச்சு. மொழிவாரியா பிரிங்க, எங்களை பிரிச்சு விட்டுருங்க. மாநிலத்துல ஏபிசிடின்னு கிளாசிபிகேஷன் இருக்கக்கூடாது, ஒரு மொழிக்கு ஒரு மாநிலம் கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும் பொழுது இந்த சென்சிட்டிவான இஷ்யூவை, ஏன்னா ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம் அது, ஜேவிபி கமிட்டி பின்னாடி அவங்களும் முடியாதுன்னு சொல்லி கடைசியில் ஃபசல் அலி கமிஷன் மட்டும்தான் அதுக்கு இசைவு கொடுத்தாங்க, கன்கரன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு சென்சிட்டிவான இந்த இஷ்யூவை அப்ரோச் பண்ணி எக்ஸாமின் பண்றதுக்காகத்தான் ஜஸ்டிஸ் எஸ்கே தார் தலைமையில ஒரு கமிஷன் உருவாக்குனாங்க. ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் த கமிஷன் ஜூன் 1948, ரிப்போர்ட் சப்மிட்டட் ஆன் டிசம்பர் 1948. ஸோ கீ ஆஸ்பெக்ட்ஸ் இல்லைன்னா அந்த அவங்க கேட்டிருக்க டிஸ்கிரைப் தி தார் கமிஷன் ரிப்போர்ட் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ரிப்போர்ட் நம்ம சொல்ல முடியாது. அதுல என்னென்ன முக்கியமா இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது கீ ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ரிப்போர்ட் ஆஃப் தார் கமிஷன். ஃபர்ஸ்ட் ரிஜெக்ஷன். லிங்குவிஸ்டிக் பிரின்சிபல் அடிப்படையில் பிரிக்க முடியாதுன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ லாங்குவேஜ் அலோன் cannot be the basis for separation. அதாவது ஒரு மொழிங்கிறது ஒரு பிரிவுக்கு ஒரு அடிப்படையான ஒரு கட்டமைப்பை பிரிக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்க முடியாது. ரிஜெக்டட் டியூ டு த வாஸ்ட் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் இன் இந்தியா. ஏன் ரிஜெக்ட் பண்ணாங்க? 1300க்கும் மேற்பட்ட மொழிகள் இருந்துச்சு. அப்ப 1300 மொழிகளுக்கும் 1300 மாநிலங்களை உருவாக்க வாய்ப்பு இல்லைங்கிறதுனால ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இதான் ஃபர்ஸ்ட் நெத்தி அடியான ஆன்சர்ல இதுதான் ஃபர்ஸ்ட் சொல்லணும். நீங்க அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் ரெண்டாவது. ஃபர்ஸ்ட் அவங்க சொன்னதே ரிஜெக்ஷன் தான். முதல்ல இதுதான் பார்ப்பாங்க. ஒரு ரிஜெக்ஷன்ஸ் ஆஃப் லிங்குவிஸ்டிக் பிரின்சிபல், மொழி வாரியா பிரிக்க முடியாதுன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. சூப்பர். நெக்ஸ்ட் ரெண்டாவது எம்பசைஸ் ஆஃப் நேஷனல் யூனிட்டி. பிரிக்க முடியாது, ஏன்னா தேசிய ஒற்றுமை பாகுபடும். தேசிய ஒற்றுமை என்பது ஒரு அச்சுறுத்தலாக மாறும், த்ரெட்டனிங் ஆகும். ஸோ இந்த ரிப்போர்ட் என்ன சொல்றாங்க? லிங்குவிஸ்டிக் ஸ்டேட் மைட் த்ரெட்டன் யூனிட்டிங்கிறாங்க. மொழி வாரியா பிரிச்சிங்கன்னா அது தேசத்தின் ஒற்றுமையை குலைக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப தமிழ்நாடு, மலையாள நாடு, கன்னட நாடுன்னு தனியா பிரிச்சுக்கிடுவாங்க. ஒரு இந்தியாங்கிற ஒரு உணர்வு வராது. ஏன்னா இந்தியாங்கிறதே 1947க்கு அப்புறம் தான் நம்ம கட்டமைக்கிறோம். அப்போ அந்த உணர்வுங்கிறது இல்லாம போயிரும், ஒற்றுமை இல்லாம போயிரும் அப்படின்னு சொல்றாங்க. என்கரேஜஸ் நேரோ நேஷனலிசம்னு சொல்றாங்க. ஸோ ரொம்ப குறுகிய மனப்பான்மையோட மட்டுமே பார்க்க வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை தந்துவிடும். இந்தியாங்கிற ஒரு கட்டமைப்பு இல்லாம போயிடும். தேர்ட் ஒன்று பார்த்தா ரெக்கமெண்டேஷன் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸ். கன்வீனியன்ஸ்ல பொறுத்த வரைக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாகம் செய்யறதுல ரொம்ப ஒரு சிக்கல் ஏற்பட்டுருங்க அப்படிங்கிறாங்க. ஸோ ஜியோகிராபிக்கல் கண்டிகுவிட்டி. ஸோ ஒரு ஒரு நிர்வாகம் செய்யறதுக்கு மொழி அடிப்படையில் சொல்லும்போது தமிழ் மொழி பார்த்தீங்கன்னா பொதுவாக தென்னிந்தியாவில் பரவி இருக்கு. அப்போ நம்ம டிமார்கேட் பண்ணி ஒரு லைன் பிரிக்கிறோம் அப்படின்னா அந்த லைன்ல மட்டும் தமிழ் மக்கள் உள்ள பேசுவாங்கன்னு கேட்டா சொல்ல முடியாது. உள்ள தெலுங்கு பேசுறவங்க இருப்பாங்க, அந்த லைனுக்கு வெளியே தமிழ் பேசுறவங்க இருப்பாங்க, அப்படின்னு பிரச்சனைகள் வரும். அப்போ இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் பரவி இருக்காங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் விட்டு அந்த பக்கம் பரவி இருக்காங்கன்னு நம்ம
ஜியோகிராபிக்கலா வந்து அதுக்கு ஒரு தொடர்ச்சியே இல்லாம இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் எக்ஸ்பெக்ட் செல்ஃப் சஃபிஷியன்சி அண்ட் பொட்டன்ஷியல் ஃபார் டெவலப்மெண்ட்ஸ். ஸோ இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பெரிய லெவல்ல டெவலப்மெண்ட் பண்றதுக்கான பொட்டன்ஷியல் வந்து நமக்கு தேவைப்படுது. அந்த மாதிரி தான் நம்ம பிரிக்கணும் அப்படிங்கிறார். ஒரு டெவலப்மெண்ட் பேசிஸ்லயும், செல்ஃப் சஃபிஷியன்ட் பேசிஸ்லயும் தான் பிரிக்கணுங்கிறார். நெக்ஸ்ட் அட்வைஸ்டு போஸ்ட்போன்மென்ட் ஆஃப் ரீஆர்கனைசேஷன். இந்த ரீஆர்கனைசேஷன் இப்ப அத பத்தி பேசவே வேண்டான்னே இவர் சொல்றாரு. ஏன்னா இந்த நாடு வந்து இப்பதான் வளர்ந்துகிட்டு வருது. இப்போ ஒரு குழந்தை வயித்துல இருக்கும்போதே இந்த குழந்தைக்கு வந்து என்ன பேர் வைக்கலாம், என்ன பேர் வைக்கலாம்னு நம்ம யோசிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்து வெளிய வந்து அது ஆணா, பெண்ணா தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானே உறுதிப்படுத்த முடியும். ஸோ இப்போ வந்து ரீஆர்கனைசேஷன் பண்ற ஐடியாவே வேண்டாங்கிறார். ஏன் அப்படின்னா, டிலே அன்டில் த நேஷன் ஸ்டெபிலைஸ்ட் ஆஃப்டர் பார்ட்டிஷன். இப்பதான் சுதந்திரம் கிடைச்சிருக்கு 1947. 1 இயர் கூட கம்ப்ளீட்டா முடியல ஜூன் மாசம் வரும்போது. அதுக்குள்ள இத எப்படி பிரிக்க போறோம், எப்படி பிரிக்க போறோம்ன்னு அத ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டெபிலைஸ் ஆயிக்கிடுவோங்கிறார். ஸோ நாடு வந்து உறுதியா இருக்கட்டும். ஒரு 10 வருஷம் ஆகட்டும். அப்படின்னு நம்ம நினைப்போம்ல, அந்த மாதிரி ஸ்டெபிலைஸ் ஆகட்டும்ங்கிறாங்க. அப்புறம் பிரியாரிட்டைஸ் தி இன்டகிரேஷன்ஸ் ஆஃப் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். ஏன்னா இன்னும் வந்து நமக்கு உள்ள வந்து இப்ப இதே இருக்கு. அந்த டைம்ல இன்னும் வந்து இந்தியாவே உருவாக்கப்படாத காலகட்டம். சுதேச மன்னர்கள் இருந்தாங்க. அவங்களெல்லாம் ஃபர்ஸ்ட் ஒருங்கிணைக்கிறதுக்கு பட்டேலுடைய மூவ்மெண்ட்லாம் தனியா போயிட்டு இருக்கு. அதெல்லாம் முடியட்டும்பா. அது வரைக்கும் கொஞ்சம் டிலே பண்ணுங்க. பிரியாரிட்டி வந்து இன்டகிரேஷனுக்கு தான் குடுக்கணும் அப்படிங்கிறார். 2வது பார்த்தீங்கன்னா, ரீஆர்கனைசேஷன் ஆஃப் கல்ச்சுரல் ஆஸ்பிரேஷன் அப்படிங்கிறாங்க. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஃபார்மிங் நியூ ப்ராவின்சஸ் ப்ரொபோஸ் ஆல்டர்னேட்டிவ் மெஷர்ஸ். இப்போ வந்து அதுக்காண்டி இவர் வந்து மாநிலங்களுடைய கல்ச்சுரல் வேல்யூவை பாதிக்கிற மாதிரி செய்யணும்னு சொல்லல. அதுக்குள்ள ஆல்டர்னேட்டிவ் ஃபாலோ பண்ணுங்கிறாரு. ரீஜனல் கவுன்சில்ஸ் உருவாக்கிக்கிடுவோம் அப்படிங்கிறாரு. ஒரு மாநிலம் 2, 3 மாநிலங்களை சேர்த்து மொழி வாரியா கவுன்சில்ஸ் என்கரேஜ் பண்ணுங்க. அதை தான் செய்ய முடியுமே தவிர இப்போ பார்ட்டிஷன் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நாட் அ ரைட் டைம் டு கிவ் பார்ட்டிஷன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஸோ கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா, த தார் கமிஷன் பார்த்தீங்கன்னா அப்போஸ்ட் இமிடியேட் லிங்குவிஸ்டிக் ப்ரொவின்சஸ் லெட் டு த நெக்ஸ்ட் லெவல் பொலிட்டிக்கல் கமிஷன் நோன் அஸ் ஜேவிபி கமிஷன் டிசம்பர் 1948 அமைச்சாங்க. ஸோ ஜேவிபி கமிஷன் வந்து அவங்களுமே இதே சிமிலர்லி இதே மாதிரியான கிரைட்டீரியா அப்ரோச்சில் தான் ரிஜெக்டே பண்றாங்க. ஸோ இதுல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இமிடியேட்டா லிங்குவிஸ்டிக் ப்ரொவிஷன்ஸ் கொடுக்க வேண்டாம் தான் அவர் சொன்னார். அது இப்போ தேவையில்லை. ஃபர்ஸ்ட் இன்னும் வளர்ந்து வரல. இன்னும் அதெல்லாம் முடியல. சுதந்திரம் கிடைச்சு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு சென்சிட்டிவான இந்த சப்ஜெக்ட்ஸ் எடுத்து பேச வேண்டாம்னு தான் அவர் சொன்னார். ஸோ தார் கமிஷன் போஸ்ட் இமிடியேட் லிங்குவிஸ்டிக் ப்ரொவின்சஸ் லெட் டு த நெக்ஸ்ட் லெவல் பொலிட்டிக்கல் கமிஷன் நோன் அஸ் ஜேவிபி கமிஷன். ஸோ இதை நம்ம சொல்றோம். ஸோ அப்படி இல்லைனாலுமே இந்த கமிஷன் வந்து நிறைய விஷயங்கள் அனலைஸ் பண்ணாங்க. பட் எம்பசைஸ் த யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன். தட்ஸ் வை இட் ரிஜெக்டட் தி இமிடியேட் லிங்குவிஸ்டிக் ப்ரொவின்சஸ். ஒரு பாசிட்டிவா கூட சொல்லலாம். தேசத்துல ஒருமைப்பாட்டை தான் இது முதன்மையாக கருதியது. அதனால அது வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. பட் எனிஹவ் இந்தியாவுடைய ஆஸ்பிரேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க கண்டிப்பான முறையில வந்து மொழிவாரியா பிரிக்கணும்னு போராடினாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி உங்களுக்கு கமிஷன்ஸ்லாம் ஃப்ரேம் பண்ணி, அந்த கமிஷன்ஸ் மூலமாக உங்களுக்கு ஃபசல் அலி கமிஷன், அவங்க பார்ட்டிஷன்ஸ் அப்படிங்கிறத ஸ்டேட் லைன்ல குடுத்தாங்க. லிங்குவிஸ்டிக்ஸ் லைன்ல குடுத்தாங்கன்னு நம்ம சொல்றோம். ஸோ அது வந்து பெரிய 15 மார்க்ல கேட்கிற பட்சத்துக்கு குடுக்கலாம். இங்க நம்ம கன்க்ளூஷன்ங்கிறது ஒரு 2 3 லைன்ல தான் எழுத முடியும். ஸோ டிஸ்கிரைப்ன்னு கேட்டதுனால ஒரு கன்க்ளூஷன் குடுத்துருக்குறோம். அவ்வளோதான். தேங்க் யூ.